வருகிறதுமா இருந்தது. காகத்தை விட்டோன்னு அது வட்டி போக விட்டு அது போக்கும் வருத்தமாக இருந்தது. அப்போது எப்படி போக்க வருத்தமாக இருந்துச்சுன்னா பேழைக்குள்ளே வந்துட்டு போகலை. பேழைந்து பார்க்கும்போது அது இங்கிட்டும் அங்கிட்டும் போக்கும் வருத்தமா அப்படின்னு சொல்லி பேழைக்குள்ளே வரல. ஆனால் அது என்ன செஞ்சாது, வெளியே போயிட்டு வந்துருந்துச்சு. எப்படிங்க, இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துச்சு. கீழே வாசிங்க. அப்புறம் பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளப்பார இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. இப்போ பூமியில அடுத்தது என்ன செஞ்சாரு, அவரு புறாவை அனுப்பினார். என்ன எடுத்தாரு? ஆமா, காகத்தை அனுப்பினார். ஃபர்ஸ்ட் காகம் என்ன செய்யலாது, பேழைக்குள்ளே வராதபடி அது அங்கி மிகமான அது சுற்றி திரிந்தது. ஆமாம், அது பேழைக்குள்ளே என்டர் ஆகலை. அது அது வெளி விட்டா போன்னு சொல்லி அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உள்ள மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க. பேழை என்பது அது இயேசுவை காட்டுகிறது. பேழை என்பது அது என்ன செய்யுது, இயேசுவை காட்டுகிறது. அங்குமிங்குவாய் போய்கொண்டிருக்கிற மனுஷன் அவன் இயேசுடைய வார்த்தையில், இயேசுடைய சத்தியத்தில் அவன் நிலை நிற்க முடியாது. எனவேதான் நாம் இங்கே பார்க்குறோம். எதுங்க பேழை சொல்லுங்க. பேழையில் இந்த காகம் பேழைக்குள்ளே இருந்துச்சு. எப்படா என்ன செய்ய முடியும், வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. விட்டா அது பட்டு வெளியே போய் அது தன்னுடைய இஷ்டப்பிரகாரமாய் செய்து கொண்டு இருந்துச்சு. தன் இஷ்டத்தின்படி போகிற ஒரு மனுஷனுக்கு இந்த காகம் ஒப்பிட்டு பேசலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:1. பிரிந்து போகிறவன் தன் இஷ்டன்படி செய்ய பார்க்கிறான். இருக்குதா? நீர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் நினைக்கிறேன். 18:1. நீதிமொழிகள் 18:1. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா நாணத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். எல்லா நாணத்திலும் அது காக்கா பார்த்தீங்கன்னா எந்த இதுலன்னா அது போயிடும். ஏதாச்சும் ஒரு காரியம் இருந்தாலும் சரி, எந்த ரோட்டில் எது இருந்தாலும் வெளியே அது நாய் செத்து கறந்தாலும், வெளியே பருக்கானோ எலியோ இருந்தாலும், சாப்பிட்டு எச்சலை வெளியே போட்டாலும், எது பண்ணாலும் அதுக்கு இது வந்து என்ன செய்யணும், உக்காந்துரும். ஆமாம், எல்லா இதுலேயும் தலையிட்டு கொள்ளுகிற ஒரு ஆவி, எல்லா இதுலேயும் தலையிட்டு கொள்ளுகிற ஒரு ஆவி, எல்லாத்துலேயும். ஆமாம், தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துலேயும் என்ன செய்வாங்க. ஆமாம், பேசினா கூட வந்து என்ன பேசிக்கிறீங்க அப்படிம்பாங்க. என்ன பேசிக்கிறீங்க? அவங்க ஒரு 3 பேர் 4 பேர் பேசினா அவங்களுக்கு ஆகாது. இன்னும் பேசினா அவங்களுக்கு போய் டக்குன்னு என்றப்பாங்க. அது இன்னும் தான் பார்க்கணும். வந்தோமா, சத்தியத்தை கேட்டோமா சொல்லுவாங்க. மேரேஜ் போனோமா, சாப்பிட்டோமா, மைய வச்சோமா, வீட்டுக்கு போன மாட்டேங்க மாட்டாங்க. அங்கே என்ன செய்வாங்க, எல்லாத்துட்டையும் போய் பேசி கீசி அது ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்பிரிட் பேர் தான் காகம். இந்த ஸ்பிரிட் பேருங்க காகம். இந்த காகத்தில் ஸ்பிரிட் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஸ்பிரிட் இருக்கிற வரைக்கும், இந்த ஸ்பிரிட்டு இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என்ன செய்ய முடியாது? ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது? இது சுயநலம். எப்படிங்க? சுயநலம், தன்னலம் பிடிச்ச ஒரு மிருகம் இது. ஒரு பறவை. சுயநலம், தன்னலம். ஆமாம், சாப்பாடு மட்டும் காக்கான்னு கூப்பிட்டு சேர்த்து சாப்பிட வைக்கும். சாப்பிட எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட வைக்கும். ஆனால் ஒன்று கிடச்சா டக்குன்னு தூக்கிட்டு போயிடும். ஆமாம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, தன்னலம் நோக்காமல் பெருநலம். வசனம் சொல்லுங்க. அது என்ன வசனம்? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க.
அவனவன் தனக்கானவர்களை நோக்காமல் பிறனக்கானவர்களை நோக்குவானாக. அதான் வசனம். தனக்கானவை நோக்கக்கூடாது. எப்பொழுதும் என்ன செய்யணும்? பிறனுக்கானவனுக்கு. அவங்களுக்கு இது ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. என்னுடைய சௌகரியம் மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சௌகரியமாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன், என்னை மாற்றிக்கொள்ளுக்கிறேன், என்னை நான். அதுதான் இயேசுடைய சுபாவம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சுபாவம் அதுக்கு இருக்காது. ஆமென். அவனவன் திரி சொல்லுங்க வசனம், அவனவன் தனக்கானவை நோக்காமல் பிறனக்கானவர்களை நோக்குவானாக. இது கட்டளை வாக்கியம், இது ஆர்டர். இது ஆர்டர். ஆமாம், எப்பொழுதும் நீங்கள் மற்றவங்களுக்கானவர்களே நோக்கிற ஒரு காரியமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாலுமே உங்களுடைய ஜீவித்தில் உயர்வு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காகம் இந்த போக்குவரத்துமா இந்த காகம் பேழைக்குள்ளே வராமல் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, எங்கெங்கே அந்த பூமியில் செத்து மேய்ந்துருக்குதோ அங்கங்கே போய் இது செய்ய உக்காந்துருந்துச்சு. எப்படிங்க? நோவா பேழையிலேருந்து வெளியே வந்தோடனே எப்படி எல்லாமே செத்து மிதக்கிற அந்தந்த பாடியில் போய் உக்காந்துக்கிட்டு இது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா அதான் கழிவுறு சாப்பிட்ற ஒரு ஹேபிட் ஆச்சு. அதனால் அதுக்கு நல்ல என்னதான் நோவா உள்ளுக்குள்ளே எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் இது பக்கத்து வீட்டு சாப்பாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ போட்டாலும் சரி அதுவும் ஒழுங்காக என்ன செய்யாது, சாப்பிட. இங்கே கொஞ்சம், அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம், எல்லாம் பார்க்குற இடமெல்லாம் ஒரே எனக்கு பிரேதமாக இருந்துச்சு. எப்படிங்க? ஆமாம், ஒரே அதனால் அங்கே அப்படியே அதுக்கு அவுத்து விட்டான் கலந்த மாதிரி. எப்போ இவ்வளோ இருந்துச்சு, அங்கங்கே போய் உள்ளுக்குள்ளே பேழைக்குள்ளே என்ட்ராகவே இல்லை. அது போக்கும் வரத்துமா அப்படியே இருந்துச்சு சொல்லி உள்ளுக்குள்ளே பேழைக்குள்ளே இருந்துச்சு இல்லை, வரல, போனது தான். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சில விசுவாசுடைய உள்ளம், விசுவாசுடைய ஆவிகள் இது எல்லா பக்கம் என்ன செய்யக்கூடாது, ரவுண்ட் அடிக்கூடாது. எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிக்கூடாது. சரிங்களா? ஒரு நல்ல பழமொழி உண்டு. so many cook spoil the soup ன்னு சொல்லி. எப்படிங்க? so many cook spoil the soup அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? 10 பேர் சேர்ந்து ஒரு சாம்பார் வச்சா சாம்பார் சாப்பிட்ட மாதிரி தான். சரிங்களா? இந்த அம்மா உப்பு போட்டு போயிருக்கோம், அந்த அம்மா உப்பு படத்தில் அவள் உப்பு போட்டு போயிடுவாள். அதுக்கப்புறம் காரம் இந்தாமல் போட்டோம், அந்த அம்மா என்ன காரம் போட்டது, நான் காரம் போடுறேன். ஒவ்வொருத்தரும் உப்பும் காரம் மாறி மாறி போட்டிருந்தா வச்சா போயிட்டு சேர வேண்டியதான். அந்த மாதிரி 10 பேர் செஞ்சு ஒரு சாப்பாடு செஞ்சாங்கன்னா கதம் ஹோகையான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போது இப்படி தான் இந்த காகத்தினுடைய ஒரு சுபாவம் இருக்கும். காகத்துடைய சுபாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, நாம் வளரவே முடியாது. இந்த காகத்துடைய ஸ்பிரிட் என்றீங்களா, டைவர்ஷன் ஸ்பிரிட். எப்படிங்க? டைவர்ஷன் ஸ்பிரிட்னா எப்படி இருக்குங்க? ஒரு காரியத்தை என்ன செய்யாது, ஒழுங்கா முழுமையா பொறுப்பா செய்யாது. ஒரு காரியத்தை ஒழுங்கா முழுமையா சிறப்பா பொறுப்பா செய்யாது. நம்முடைய பிள்ளைகளை பாருங்க, திடீர்னு மேக்ஸ் எடுத்து உட்காந்துருப்பாங்க. மேக்ஸ் புக் எடுத்து திரும்பி தமிழ் எடுத்து உட்காந்துருப்பான். தமிழுக்கு வந்து தமிழ் திரும்பி ட்ராயிங் போட்டிருப்பான். என்னடா இப்போ ட்ராயிங் போட்டிருப்பான். ட்ராயிங் போட்டுக்கு அது எது வேணாம்ப்பா அப்படின்னு செய்வான். உட்காந்து அப்படி மேலே பார்த்துட்டு இருப்பான். மாறி மாறி புக் எடுத்துகிட்டே இருப்பானுங்க. அவன் படித்த மாதிரி அவ்வளோதான், படித்த மாதிரி அவனுக்கே இல்லை. சரிங்களா? அப்படியே மைண்டு. நாம் கூட பைபிள் படிக்கும்போது பாருங்கள், மத்தையை பார்ப்போம், மத்தையை வேணாங்க, அப்புறம் லூக்கா வேணாங்க, ஆதியாம் போவோம். இப்படியே மாறி மாறி படிச்சுட்டு இருப்போம். ஆமாம், அதான் நான் சொல்லியிருக்கேன், ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு கிரமம் சிரம் அப்படி இருக்கணும். அப்போது இது டைவர்ஷன் ஸ்பிரிட், இங்கிட்ட அங்கிட்டும்
எப்படி இருந்துச்சுன்னா, இது சாபத்தினுடைய ஒரு காரியம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரமா, சரி 6ஆம், காயின் ஆபேல். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 4:12. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் என்றார். நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பான். ஆமா, ஓ ஸ்டாண்டர்டா இருக்க முடியாது. ஸ்டாண்டர்டா, ஆமா. அல்லேலூயா. காக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காக்காவை பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. காக்கா உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆனாலே சுற்றி பார்க்கும், ஏதாச்சும் கிடைக்கும், ஏதாச்சும் இங்கே இருக்குமா. அப்படின்னா வந்து உக்காந்தாலே சுற்றி பார்க்க ஏதாச்சும் இருக்குமா, இருந்தா இல்லான்னு டக்குன்னு உடனே காணலையே. ஆமாம், நம்முடைய ஜீவிதத்தில் அப்படிதான். ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடு யார்கிட்டையும் பழகக்கூடாது. எண்ணத்தோடு யார்கிட்டையும் பழக. ஆமாம், நமக்கு கிடைக்கிறதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா கர்த்தர்கிட்ட தான் வருது. எங்கிறது? பரலோக தேவன் எனக்கு தருகிற தேவனாக இருக்கிறான். அப்போ அதான் சரியான ஒரு இருதயம். இந்த காக்கா, இந்த காகம் என்பது இப்படிப்பட்ட சுவாபத்தை காட்டுது. ரெண்டாவது புறா. இந்த புறாவை இங்கே பார்க்கும் பொழுது மொத்தம் 3 முறை, சொல்லுங்க, 3 முறை இது போயிட்டு வருது. திரும்பி வாசிங்க வைப்பாங்க. 8ஆம் வசனம். பின்பு எத்தனாம் வசனம்? பின்பு 8 ஆதியாகமம் 8:8. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேலேலே அவனிடத்தில் வந்தது. அது அவனிடத்தில் வந்துருச்சு. பாருங்க, இது பூமியில போச்சு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறியுமா இருந்தது, ஆழத்தில் இருந்தது. தேவாவின் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உட்காருக்கு இடம் கிடையாது. உட்காருக்கு இடம். ஃபர்ஸ்ட் வந்த புறானா யாருக்கு அடையாளமா இருக்குது? பரிசுத்தாவியானவர் இங்க பூமியில இருந்தார். பாருங்க, பூமியில அவர் இருந்தார், அமரவில்லை. ஆனால் அசைவாடி கொண்டு எப்படி இருந்தாருங்க? அசைவாடி கொண்டு இருந்தார். அவர் எதுவரை இருந்தார்? அவரு நோவா காலத்து முடி இருந்தார். நோவா ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. அதுவரை அவர் இருந்தார். எப்படிங்க? அதுவரை அவர் இருந்தார். நோவா ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 6:3. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்னோடு மனுஷனோடு அது வரைக்கும் அவர் இருந்தார். என் ஆவி என்னது? என் ஆவி அது பரிசுத்தாவியானவர் என்றென்றைக்கு என் ஆவி மனுஷனோடு போல அது வரைக்கும் பூமியில அவர் இருந்தார். ஆவியானவர் இருந்தார். ஃபர்ஸ்ட் டைம், முதல்ல எங்கிருந்து எதுபடி இருந்தாருங்க? ஆதியில வந்தார் பாருங்க. ஆதியாகமம் 1:1 இருக்கு பார்த்தீங்க. ஆதியாகமம் 1:2 அங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் வார்த்தை வந்தது. வார்த்தை வந்தோன்னா ஆவியானவர் கிரியை செஞ்சார். ஆவியானவர் கிரியை செஞ்சார். ஆதியாகமம் 1:2 பார்க்கும்போது பூமியானது ஒழுங்கின் வெறுமையா இருந்தது, ஆழ்த்துமை இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக்குவது என்று சொன்னார். வெளிச்சம், தேவன் வெளிச்சம் உண்டாவது சொன்ன வெளிச்சம் உண்டா. அப்ப ஆவியானவர் இருந்தார். பைபிளில் சொல்கிறவங்க அது எத்தனை வருஷம் சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டு. சரிங்க, 5000 ஆண்டு பூமியில் இருந்தார் அவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்பன்னா என்ன? எல்லாமே இருந்தது, ஆனால் எதுவுமே சரியா இல்லை, ஒழுங்கினமா இருந்துச்சு. இந்த ஹால் இருக்குது. இந்த ஹாலில் வந்து இந்த பள்ளிப்படம் தலையில இருக்குது, இந்த கீபோர்டு அங்கே இருக்குது, சரிங்களா? இந்த டிவி திருப்பி போடுறாப்பு இருக்குது, இந்த ஃபேன் கவுந்து இருக்குது, இந்த சேர் முன்னாடி இருக்குது. இப்படி தான் எப்படி இருக்கும்? எல்லாமே இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது?
மாறி 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 எல்லாம் ஒழுங்கினமா இருக்குது. ஹல்லேலூயா. இல்லாமலாம் இல்லை, இல்லாமல அந்த ஒழுங்கினத்தை சரிப்படுத்துறதுக்கு தான் யார் தேவைப்பட்டா? ஆவியானவர். அவன் அப்ப ஆவியானவர் ஒழுங்கினத்தை தன்னைப்போல சரிப்படுத்த முடியுமா? முடியாது. சொல்லுங்க, முடியவே முடியாது. ஆவியானவர் எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனா அந்த விசுவாசி தம்மடிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறாங்க, நிறையறாங்க, அபிஷேகத்தில் இருக்கிறாங்க, ஆனா சினிமா தியேட்டருக்கு போயிட்டு சினிமா பார்த்துட்டு வராங்க. நல்ல விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள், கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்து நல்ல கிறிஸ்துவ பெற்றவர்களால் வளர்க்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, அன்னி பாஷை பெற்றவங்க, ஞாசம் எடுத்தவங்க, திருந்திருக்கிறவங்க, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? சினிமா படத்துக்கு தேட்டருக்கு போகாமல் இருக்க மாட்டுறாங்க. தேட்டர் போகாமல் போய் பார்க்கணும். ஏன்? அது ஒழுங்கு இல்லை, அது ஒழுங்கு அல்ல. அது ஒரு ஒழுங்கினமான காரியம். சரிங்களா? இதுக்குன்னு நின்று மெனக்கெட்டு காசை கொடுத்து லைன் நின்று அடிச்சு பிடிச்சி போய் பார்த்து வரதில்ல. அப்படிலாம் என்ன செய்யல, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா ஒழுங்கினத்தை மாற்றுவது ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் அங்கே 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 சரி ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அவன் அன்னி பாஷை பேசுவாங்க. சனிக்கிழமை போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை போனாலும் சரி, அங்கே அவங்க அவங்க அனுப்பிச்சு அன்னி பாஷை பேசுவாங்க. எப்போ சபைக்கு போனாலும் அங்கே செய்வாங்க, கராபரான்னு எப்போ போனாலும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? லைட்டாக அப்படி தேட்டருக்கும் போயிட்டு வந்துடுவாங்க, சத்தம் காட்டாமல் போயிட்டு வந்துடுவாங்க. என்ன அர்த்தம்? கத்தரை விட்டு போயிட்டாங்களா? இல்லை. கத்தரை அவங்கள விட்டு போயிட்டாரா? இல்லை. சரிங்களா? தேவன் ரொம்ப இதுக்காக ரொம்ப கோவப்பட்டார்? இல்லை. அங்கேயும் இருக்கிற ஆவியானவர், அங்கேயும் இருக்கிற ஆவியானவர் இல்லை இருக்கிற. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்த அவர் இருக்கிறாரு. ஆனால் எப்படி இருக்கிறாரு? அவர் துக்கமாக தான் இருக்கிறாரு. அவர் இருக்கிறாரு, துக்கமாக இருக்கிறாரு. ஆமென். அப்போ இது எப்படி சரிப்படுத்துறது? இதுக்கு தான் வெளிச்சம் உண்டாக்கணும்னு வார்த்தை வரும்பொழுது சரியாகும். எப்படி வரும்போது? ஆமாம், வசனத்து மீறி எதுவுமே இல்லைங்க. நான் காலை சொன்ன பிரகாரமாய் நான் சொல்கிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. இந்த வசனம் உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா என் ஆவியை ஜீவனை தட்டி எழுப்பிடும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் உண்டாயிரும். ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் உண்டாயிரும். வசனம் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா வசனம் என்ன செய்வாங்க? செல்ஃபோனில் மாமோ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ரிங்டோனு. எப்படிங்க? ரிங்டோனு. அந்த பதில் மாமோ எங்கே இருக்கிறேன்னு. என்னடா இந்த விசுவாசி இங்கே வந்து கராபுரம் அன்னி பாஷை பேசுகிறாரு, நல்லா இருக்கிறாரு, பார்த்தா ஃபோனில் மாமோ எங்கே இருக்கிறேன்னு இப்போ ஒரு என்ன வச்சுருக்கானே. ஸ்டேட்டஸ் ஒரே சின்னாப்பட்டு தான். ஸ்டேட்டஸ் முழுக்க சின்னாப்பட்டு தான். ஒரே சின்னாப்பட்டு. அப்புறம் இங்கே கத்தரை செய்யணும், நல்லா செய்வாரோட வச்சு. இவருக்கு வந்து கத்தரை தனியாக ஸ்பெஷலாக செய்யணுமா? செய்வாருப்பா, நீ இன்னும் திருந்த மாட்டுற, இன்னும் இவ்வளோ பாடுபட்டும் நீ ஸ்டேட்டஸ் அப்படி வைக்கிறேன்னா அப்புறம் எங்கிட்டு போகிற பக்கமெல்லாம் ஃபெயிலியர் பாஸ்டர். எதுவுமே இன்னுமே தர மாட்டேது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர். எப்படிப்பா கிடைக்கும்? நீ தான் செல்ஃபோனே நீ விட்டுட்டிய, ஒரு ஸ்டேட்டஸ்லேயே உனக்கு ஜெயம் இல்லையே, நீ கிறிஸ்தவன் சொல்லி வெளியே காட்ட உன்னால் தைரியம் இல்லையே. தைரியம் இல்லை. இயேசுக்காய் வாழ்கிறங்க எந்த ஒரு காரியம் இல்லையே. அப்போ நீ இயேசுக்காய் வாழ்றன்னு ஒரு தைரியம் இல்லாட்டினா எப்படி கத்தர் உனக்கு எதாவது செய்ய முடியுமா? இவருக்கு மட்டும் கத்தர் தனியாக செய்யணுமா? இப்படி விட்டா கத்தருக்கு வேறு ஆளே இல்லை பாருங்க பூமியில். ஹல்லேலூயா. பாகாலுக்கு முழங்கால் படிக்கிடாத, அவர் வாயில் பாத்துக்கு முத்தம் செய்யாத 7000 பேரை மீதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ என்ன நீ மட்டும் இருக்கிற சொல்லாத,
நீ இல்லாட்டினா எனக்கு 7000 பேர் தனியாக வச்சுருக்கேன்டா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் ரொம்ப பரமத்தில் போட்டிருக்கு. அவன் சொல்கிறான், ஜபிக்கிறான். அவரு பெரிய ஆள். எப்படிங்க? அக்னி கீழே இறக்கி மண் எல்லா விதமான கட்டையை வச்சு ஜெர்மனி கத்தரே தேவன் சொல்லி இறக்கிறதுக்கப்புறம் பயந்து ஓடி ஆகப்பு ராஜா இசபேல் முன்னே வந்து செய்வாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறாங்க, பிடிச்சாங்கன்னா செத்துருவா அப்படின்னு சொன்னா இவர் பயந்து பருவத்துக்கு போயிட்டார். யார் அவர்? எலியா. சொல்லுங்க. அங்கே போய் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் மட்டும் இருக்கிற ஆண்டவரே, இஸ்ரவேலில் மீதியாக இருக்கிற என்னை மட்டும் இருக்கிறேன் ஆண்டவர். அடப்பாள, உனக்கே தெரியாமல் எத்தனை வச்சிருக்கேன் நான்? 7000 பேர் தனியாக வச்சுருக்கேன். என்ன பெரிய எல்லாம் தெரியாது, என்ன பெருசாக பேசிருக்காது, ரொம்பன்னு ஜெபிக்காத, எஞ்சி வா அப்படின்ட்டார். அப்புறம் எஞ்சி வந்துட்டேன் அப்படி. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆவியான சொல்லுங்க, ஆவியான பெற்றிருந்தாலும் கூட, சபைக்கு விசுவாசியாக வந்தாலும் கூட, இருதயத்துக்குள்ள வார்த்தை எப்படிங்க? இருதயத்துக்குள்ள வசனம் போகவில்லை என்றால் உங்களுடைய ஜீவியம் மாற்றப்படாது. ஜீவியம் ஆமாம் காக்கா மாதிரி தான் இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? புறாமல் இருக்க மாட்டீங்க. எப்படி இருப்பீங்க? ஆமாம். அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க யார், இவங்க யார், அவங்க அப்படி இவங்க இப்படி, இது எப்போ பார்த்தாலும் கண்ணு ரவுண்டிங் தான் ஒழிய தான் என்ன பண்ணுறோம் தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் சரியாக இருந்தான். ஆவியான என்கிட்ட சொன்னது, அபிஷேகம் போன வாரத்தில் நான் அபிஷேக் டங்ஸ் பேசிட்டு ஆண்டவர் சொன்னேன் என்கிட்ட, நீ சரியாக ஆவியில் நீ நிறைஞ்சினா உண்மையாலுமே நீ அந்நிய பாஷை பேசுறது என்னுடைய அந்நிய பாஷையாக இருந்தா உனக்குள்ள ஆவியின் கனி வரும்னார். இப்படி வரும், ஆவியின் கனி வரும். அன்பு. ஆவியானவர் இருந்தார்னா அது என்ன வருங்க? ஆவியின் கனி. சத்துருவை சிநேகிப்ப, காரி துப்புனானா அவனை பார்த்து பேசிட்டு இருப்ப, பரவாயில்லைங்க சார் அப்படின்னு சொல்லி பேசுவேன். 2 அரை விட்டா கூட சிரிச்சு அமைதியாக இருப்ப. ஆவின் கனி உனக்குள்ள உண்டா? எப்படின்னு ஆவின் கனி? நீ உண்மையாலுமே ஜோஷுவா டேவிட்சன் உண்மையாலுமே நீ அபிஷேகம் பெற்று உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா நீ எல்லாரையும் சிநேகிப்ப, எல்லாரையும் அன்பு செலுத்துவ, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்ப. உன்னுடைய வார்த்தை எல்லாம் இன்பமாக இருக்கும். எல்லாமே உனக்குள்ள ஜீவிதத்தில் கனிதர ஜீவியமாய் மாறிடும். எப்படிங்க? கனிதர. ஆமாம், அதுதான் சரியான அபிஷேகத்தில் ஆவியில் நிரப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. ஆமாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி உங்களுடைய பேச்சில், உங்களுடைய பழக்க வழக்கத்தில் எல்லாத்துலையும் ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம். ஆமென். கண்டபடி உங்களுக்கு யாரும் பேசினாலும் சரி, செருப்படுத்து உங்களை அடித்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? ஆமாம். ஏன் சொல்லுங்க. ஏசு எப்படி இருந்தார்? காரி துப்பும்போது, 2 அறையை விடும்போது, ஆமாம் அமைதியாக இருந்தார். எதுவுமே செய்யலை. முள் அடிக்கப்படும் பொழுது, வையப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, வாழ்நாள் பிச்சை எடுக்கும் பொழுது, சதை பிக்கும் பொழுது அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்து மட்டுமல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், செய்வதென்னது என்று அறியாதிருக்கிறார்கள் சொன்னார். ஆமென். அதுதாங்க ஆவியான ஒரு ஆள் நீங்கள் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தில் உண்மையான காரியம். ஆமென். ஸ்வாபம் உங்களுங்க, ஸ்வாபங்கள் மாற்றப்படும். ஸ்வாபங்கள் மாற்றப்பட இயேசுவை போல நீங்கள் மாற நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் இயேசு, நீங்கள் ஒரு குட்டி இயேசுன்னு வச்சுக்கங்களேன். எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் நீங்கள் இயேசுன்னு நினச்சி நீ பேசி பாருங்க. எப்படி பேசுவீங்க? ஏசு இந்த பிரச்சனை எப்படி இருப்பார், ஏசு எப்படி பேசுவார், ஏசு என்ன மாதிரி செய்வார், ஏசு எப்படி இருப்பார், அப்படி நினச்சி எப்பொழுது நீங்கள் உங்களுடைய மனதில் டீல் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. பெரிய மாற்றம் உண்டாயிரும்.
ஆமென். ஆவியானவர் சொல்லுங்க. ஆவியானவர் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை உள்ளுக்குள்ள வந்துற வரைக்கும் அமைதியாக இருந்தார். வார்த்தை வந்துச்சு, வெளிச்சம் உண்டாக சொன்னார், ஒழுங்கினம் எல்லாம் சரியாக மாறிடுச்சு. இல்லை, எல்லா ஒழுங்கினமும் சரியாக மாறிடுச்சு. ஒழுங்கினம், வெறுமை எல்லாமே சரியாகவே மாறிடுச்சு. அப்போ ஆவியானவர் அங்கே வந்தார். ஆதியாம் 6ஆம் அதிகாரத்தில் இருந்தார். இருந்து என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் சரிப்படுத்தார். அவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோட போராடுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நோவா பேழை வந்துச்சு. நோவா பேழை கட்டுவதற்கு எல்லா ஞானத்தையும் நோவாக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பூமி என்ன செஞ்சு அழிஞ்சிருச்சு. நோவா பேழை மட்டும் காக்கப்பட்டுச்சு. அதுதான். அதுக்கப்புறம் ஆவியானவர் பரலோகம் போயிட்டார். அதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிங்க. அங்கே பூமி மீதெங்கும் ஃபஸ்ட்டு வெளியே போச்சா, திரும்பியும் பூமி மேல் ஜலம் குறைந்தது. பூரா தன்னிடத்தில் வெளியே விட்டான். பூமி எங்கும் ஜலம் இருந்தபடியால் அது அந்த பூரா இருந்தபடியால் தன் உள்ளங்கால் வைத்து இழப்பார் இடம் காணாமல் பேழையிலே திரும்பி அதான் ஃபஸ்ட்டு அங்கிருந்து வந்தார். பூமியில் இருந்து அதுக்கப்புறம் என் ஆவி மனுஷனோட போராது. திரும்பியும் பரலோகத்துக்கு ஆவியானவர் போயிட்டார். ஆவியானவர் திரும்பியும் பரலோகத்துக்கு போயாச்சு. திரும்பி ரெண்டாவது ஆட்டி, திரும்பியும் ரெண்டாவது முறை அவன் பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழிலிருந்து வெளியே விட்டான். மறுபடியும் புறாவை சொல்லுங்க, மறுபடியும் புறாவை வெளியே விட்டான். திரும்பியும் புறா வந்துச்சு. திரும்பியும் புறா வந்துச்சா? வந்துச்சு. எப்போ வந்துச்சு? பெந்தைகோஸ்து நாள். எப்படிங்க? பெந்தைகோஸ்து நாளில் புறா வந்திருக்கு. இப்போ சரிங்களா? ஆவியான உள்ளுக்குள்ள வந்திருக்கிறார். ஆவியான உள்ள வந்து இங்கே அசைவாடி இப்போ பெரிய காரியங்களை உண்டு பண்ணியாச்சு. பெந்தைகோஸ்து நாளில் புறா ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்து, இல்லை பாஸ்டர், இதுக்கு முன்னாடி பழைய பாடல ஆவியானவர் வந்தாருன்னு போட்டிருக்கே, அங்கே போட்டிருக்கே. ஆவியானவர் வந்தார். ஆவி தேவனுடைய ஆவி வந்துச்சு. சவுல் தீர்க்கதரிசி சொன்னான், தாவீது. அதாவது அங்கே எல்லாருக்கும் ஆவியானவர் செய்யல, வரல, வந்து தங்கலை வந்தது. அது தங்கலை. வருவார், திரும்பியும் போயிடுவார். அது யார் மேல வருவார்னா, யாருன்னா இயேசுக்கு. எப்படிங்க? இயேசுக்கு நிழலா இருக்காங்களோ அவங்க மேல மட்டும் வந்துட்டு போயிடுவார். மீது எல்லாத்துக்கும் செய்யல அவர் வருவது இல்லை. சிம்சோன் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு நிழலாய் சிம்சோனை பார்த்து பேசலாம். அவர் அது ஒரு சொல்லுவேன் ஒரு நாள். சிம்சோனும் இயேசுவும், சிம்சோனும் இயேசுவும் சொல்லுவேன். சரிங்களா? நமக்கெல்லாம் சிம்சோனை பற்றி வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் சிம்சோன் யாருக்கு நிழலாட்டம்? இயேசுக்கு நிழலாட்டம். அல்லேலூயா. அதெல்லாம் சரிப்படுத்தி காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ என்னாச்சு? அதை அடிச்சிருப்பார். இந்த புறா திரும்பி நினைச்சு வெளியே போச்சு. திரும்பி வாசிங்க பார்ப்போம். அந்த பகுதி வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. போதும். எப்போ வந்துச்சு? சாயங்காலத்தில் வந்து சேர்ந்துச்சு. சாயங்காலம் என்ன சொல்லலாம்? பகற்காலம் முடியுது. எப்படிங்க? பகற்காலம் முடியுது சாயங்காலம். இன்னொன்று ராக்காலம் தொடங்குது. ராக்காலம் தொடங்குது. அப்போ பகற்காலம் முடிவும் ராக்காலம் தொடக்கமும் சேர்ந்து தான் சாயங்காலம் போட்டிருக்கா. இப்போ இந்த புறா வந்துருச்சு. இப்போ புறா இப்போ இருக்குதான். ஆவியானவர் இங்கே இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் இருந்தோன்னு இந்த புறா சொல்றாரு, ஒருவரும் பிரவேசிக்கக்கூடாத ராக்காலம் ஏன் சொல்றாரா? ஒருவரும் வெளியே செய்யக்கூடாத
ராக்காலம் வருகிறது. அப்போ ராக்காலத்துல பேழைக்குள்ள வந்துருச்சு, நோவா கிட்ட வந்துருச்சு. ஆமென். ராக்காலத்துல அப்போ ராக்காலம் என்ன? பகற்காலம் முடிவு அல்லது ராக்காலத்து துவக்கம். அப்போ ராக்காலம் என்ன? கிருபின் காலம் முடிவு. சொல்லுங்க, கிருபின் காலம் முடிவுல இந்த புறா வெளி விட்டோன்னு கிருபின் காலம் முடிவுல இது ஆட்டோமேட்டிக்கா நினைச்சு போய் திரும்பியும் வேலைக்குள்ள போயிடுச்சு. வேலைக்குள்ள வேலை யார் இருக்கா? நோவா இருக்காருங்க. அவரு நோவா. இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அது எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? அது எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்து வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. இப்போ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை. ஒலிவ மரம் என்பது, ஒலிவ இலை என்பது விசுவாசிகளுக்கு அடையாளம். எப்படிங்க? விசுவாசிகளுக்கு, சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அடையாளம். ஆமென். இப்போ ஆவியானவர் நம்ம கிட்ட வந்திருக்கிறாரு. இப்போ வந்தோன்னே இப்போ இது இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு பாருங்க. அப்போ வந்துட்டு பேசாம போயிடுச்சு. அப்ப என்ன செய்யல? எதுவுமே கொத்தவே இல்லை. அப்போ ஆமா, செகண்ட் டைம் வர்றாரு. அதான் பெந்தைக்கோஸ்து நாளில் வந்தவர். இப்போ ரெண்டாம் டைம் வரும்போது இப்போ என்ன செய்தது? சபையை ஆயத்தப்படுத்தியாச்சு. ஒலிவ இலைய கொத்திருச்சு. கொத்தி கொண்டு போய் யாருக்கு தருது? இயேசுகிட்ட கொடுத்து, அப்பா உம்முடைய சபையை, கரைதறியற்ற சபையை ஆகிய பரிசுத்த சபையை நான் சரி திரும்பியும் உமக்கே வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லி மணவாட்டி சபையை கொண்டு வந்து இயேசுகிட்ட கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. மத்திய வாகாயில் இயேசு வரும் பொழுது இந்த ஆவியானவர் சபையை பலப்படுத்தி, திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, கரைதறி இல்லாதபடி ஆக்கி ஒரு எக்காலம் ஊதும் பொழுது அவர் நாம கஷ்டப்படுத்தி பரலோகத்தில் நடுமானத்து மாயத்தில் இயேசுவோடு கூட நாம அந்த ஆவியானவர் பெண்ணு சேர்க்கும் போய் சேர்த்துறார். அதுக்கப்புறம் தான் ராக்காலம். எப்படிங்க? ஆமாம், கிருபின் காலம் முடிஞ்சு உபத்திர காலம் ஸ்டார்ட் ஆகுது. இது ரெண்டாவது புறா, ரெண்டாவது காரியம். அப்போ எப்போ இது புறா வேலி அமுச்சுட்டாங்க? எப்படிங்க? 7 நாள் கழிச்சு. சரிங்களா? 7 நாள் கழிச்சு புறா வெளியே அமுச்சு விட்டோன்னே இது போய் சாயங்காலத்தில் போய் ஒளிமத்து வாயில் வச்சு நோவா கிட்ட போய் அது போய் விடுத்துருச்சு. கீழே வாசிங்க. அதனாலே நோவா பூமி மேல் ஜலம் குறைந்து போயிட்டு என்று, ஜலம் குறைந்து போயிட்டு என்று அறிந்து கொண்டார். ஜலம்னு அறிந்துன்னா துன்மார்க்கர். சொல்லுங்க, துன்மார்க்கர். ஆமா, ஹல்லேலூயா. துன்மார்க்கர் குறைஞ்சிட்டாங்க. எப்படிங்க? துன்மார்க்கர் குறைஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக சபை பரிசுத்தமாக்கப்பட்டு பூர்ணமாக்கப்பட்டு இது பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. ஆமென். அப்போ துன்மார்க்கர் அதிகமாக இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வருகைன்னு செய்யாது, வராது, வரவே. அப்போ துன்மார்க்கு ஜலம் குறையணும், ஜலம் குறையணும். ஜலம் குறைஞ்சாதான் கர்த்தருடைய வருகை நமக்கு வரும். சரி, இப்போ இது ஜலம் குறைஞ்ச போச்சு, ஒலிமர இலையை கொண்டு கொடுத்தாச்சு. புறா ஆவியானவர் ஒலிவேலை அது என்னதுங்க? அது விசுவாசிகள் தேவ சபை, தேவ சபை பசுத்தமாக்கப்பட்ட தேவ சபை ஒளிமர கண்டுகளை போடுற. எப்படிங்க? ஒளிமர கண்டுகள், ஒளிமர இலை அது வந்துருச்சுங்க. பாருங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், பனைமரம், தென்னை மரம், ஆலமரம், வேப்ப மரம், முருங்கை மரம், கொய்யா மரம் இருக்கிற அத்தனை மரமும் மலையில் 40 நாள் மலையில் ஒன்றும் காணாமல் எல்லாம் பிடிக்கி போயிடுச்சு.
அல்லேலூயா. வேரோடு எல்லாமே வெளியே போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஜலம் பிரகாரம் முந்தி எப்படி அடித்தாலும் ஒலிவ மரம் மட்டும் நிற்கிது. கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்ட அவன் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பான். அல்லேலூயா. விடுங்க, பச்சையான ஒலிவ மரம். அப்போ பாருங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் பச்சையாக எப்படி இருப்பான்? ஒலிவ மரம் போடுறான். பாருங்க, எல்லா மரமும் போனால் கூட இந்த ஒலிவ மரம் மட்டும் நிற்குதான். சொல்கிறேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சபை எப்பொழுதும் ஸ்டாண்டர்டாக நிற்கும். சபையை அழிக்கவே முடியாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இந்த சபையை பாதாளத்தின் வாஸ்துகள் சபையை மேற்கொள், இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாஸ்துகள் இதை. ஆமாம், சபையை கட்டுவது கர்த்தர். ஆமென். சபை கட்டுவது கர்த்தர். என் சபை நான் கட்டுவேன். சொல்லுங்க, அவர் சபை அவர் கட்டுறாரு. என் சபை நான் கட்டுவேன், என் சபை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாஸ்துகள் இதை. ஆமாம். அப்போ சபையை அவர் கட்டுகிறார், சபையை கட்டுகிறார். இந்த சபை தான் ஒலிவ மரம். அந்த கிளை தான் சபையில் உள்ள விசுவாசிகள். சபையில் உள்ள அந்த ஒலிவ மரத்துடைய கிளையை போட்டிருக்க, இலையை போட்டிருக்கா. எப்படிங்க? இலை. ஆமாம், அந்த இலையை அப்படி பிச்சுட்டு வந்துருச்சு. இயேசு வரும் பொழுது விசுவாசிகளாகிய நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது கடைசியாக வருது பாருங்க, பின்னும் 7 நாள் பொறுத்து. 12ஆம் வசனமா இருக்கா? பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. திரும்பி வரலை. இது என்ன காட்டுது? பின்னும் 7 நாள் கழிச்சு புறாவை வெளியே விட்டாச்சு, அதுக்கப்புறம் திரும்பி வரல. ஏன்? அதுதான் 1000 வருஷம் அரசாச்சு. எப்படிங்க? 1000 வருஷம் அரசாச்சு. ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11. அஞ்சிருந்து வாசிப்போம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் இப்போ தங்க விட்டு பாருங்களேன், ஆட்டுக்குட்டி காலேஜ் காணாம போயிடும், சாப்ஸ் போட்டுரும், ஓனாய் சாப்பிட்ரும். இப்போ தங்க விட்டு பாருங்க, இப்போ முடியாது, இப்போ தங்க வைக்க முடியாது. புலியும் வெள்ளாட்டுக்குட்டி புலியும் படுத்துக்கொள்ளுமா, கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் எல்லாம் ஒரே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலி போருங்க, ஒரு 2 நாள் வந்து போக சொல்லுங்களேன், எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. சண்டையாக இருக்கும். டேய் 2 நாள் தான்டா வந்தீங்க, அதுக்குள்ளே இப்படி சண்டை போட்டீங்களேடா, ஏதோ டாபிக் எடுத்துருவாங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். ஏன்? அதாங்க போட்டிருக்கு. 13 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 8:13 வாசிங்க. ஏன் இப்படி ஆச்சு? 8:13. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1ஆம் மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் திட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் ஜலம் இல்லாதிருந்தது. வட்டிங்க போச்சு. வாசிங்க 13ஆம் வசனமா.
பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. வற்றி போல. பூமி மேல் ஜலம் ஃபஸ்ட்டு தான் என்ன செஞ்சீங்க, வற்றி போச்சு. நல்லவே நான் கொஞ்சம் பைபிள் பார்க்கணுமாட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அங்கேயே சொன்னாங்க பேக் சைட்லேருந்து. ஃபஸ்ட்டு வந்து பூமி வந்து ஃபஸ்ட்டு வந்துங்க, அவங்க பைபிளில் வேற மாதிரி இருக்கும் போட்டிருக்கு. அங்கே வேற மாதிரி இருக்குதோ? சத்யசீலனுடைய பைபிளில் தம்பி அது அது மட்டும் வாசிங்க தம்பி, பாயிண்ட்டை மட்டும் வாசிங்க. அது எப்படி இருக்குதுங்க? வாசிங்க தம்பி. இங்கே லெஃப்ட் வட்டி போயிட்டுருக்கு, இங்கே என்ன போட்டிருக்குங்க சிஸ்டர்? நீங்கள் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. என்ன போட்டிருக்கு? பூமி மேல் ஜலம் இல்லாதது தான் இருக்குது. பாருங்க 13ஆம் வசனம் சொல்லுங்க. நான் சொல்கிறது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சரிங்களா? 11ஆம் வசனத்துலாம் என்ன செஞ்சுங்க, குறைந்து போயிட்டு. ஆமாம், வற்றி போயிடுச்சு, குறைந்து போச்சு. அப்போ என்ன செஞ்சுங்க, சரிங்களா? இப்போ இதில் புறா போனது என்ன செய்யுது, திரும்பி வரவே இல்லை. இங்கே பூமி மேல் ஜலம் இல்லாதது. ஜலம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம், பூமி மேல் ஜலம் இல்லாதது. அதுதான் சரி. 13 கடைசி, ஆதியாகமம் 8 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை பூமியின் மேல் ஜலம். அப்போ இல்லாதது சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் பாவியே இல்லை. எப்படிங்க? பாவியே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது, ஹாஸ்பிட்டலே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது, ஹாஸ்பிட்டலே கிடையாது, கோர்ட்டே கிடையாது, டாஸ்மார்க்கே கிடையாது. ஆமே, எதுவுமே. ஆமாம், பாரும் கிடையாது. இன்னொன்று என்ன, பஸ்கோத்தான்னு சொல்லுவாங்களே, இந்த பாப் டான்ஸ்லாம் ஆடுறவங்க, ராத்திரி போய் ஆடுறாங்களே, எதுங்க? அதுவும் கிடையாது. பெரிய பெரிய இடத்துல அதெல்லாம் அதுவும் கிடையாது. பாப்பன்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. பாவம் செய்கிற இடம் எதுவுமே இங்கே இல்லை. எதுவுமே இங்கே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது. சரிங்களா? வியாதி கிடையாது, துன்மை இல்லாத எதுவுமே இல்லை. பாருங்க, ஏன்? ஜலமே இல்லை. அதான் புறா போனது, அதுக்கப்புறம் விட்டது தான் அங்கேயே இருந்துருச்சு. 1000 வருஷம் ஆச்சு. சொல்லுங்க. அதனால தான் ஏசையா சொல்லப்பட்டது 11ஆம் அதிகாரம். அதனால தான் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்திருக்கும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கும் காலையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை என்ன செய்வான், வழி நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும். அடுத்தது, அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். ஓ, சிங்கம் என்ன செய்யும்? நீ பாதி நான் பாதி கண்ணே, மாடு வைத்தோம் நானும் திங்கிறேன்டா, தின்னுதான் பார்ப்போமே அப்படின்னு இதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அசைவமெல்லாம் இப்போ சைவமாயிருச்சு. இப்போ அசைவமெல்லாம் சைவமாயி அரசாச்சு ஒன்லி வெஜ்ஜு தான் நினைக்கிறேன். அப்படின்னா புளியே திங்குது பாருங்க, புல். சிங்கமே ஒன்லி வெஜ்ஜு. ஆமாம். கீழே பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். ஐயோ, எப்படி இருக்கும்? பாம்பு எடுத்து அப்படியே அது என்ன படம் எடுத்து அப்படி பாம்பு அப்படி படம் எடுத்தாடும். இங்கே பாரு, இது பாரு, நாகப்பாம்பு வச்சுருக்கேன், இங்கே பாரு கட்டுரி வச்சுருக்கேன், கண்ணாடி வச்சுருக்கேன், எல்லாம் அங்கிட்டு விதவிதமாக இருக்குது. என்ன பாம்பு வேணும் வாங்கிக்கோ, அப்படி தூக்கி போட்டு விளையாண்டு இருக்குமா பாம்பு. ஹலோ, ஹல்லேலூயா. வாசிங்கம்மா.
பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டி விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிழின் புற்றிலே என் பஸ்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இயேசுவின் நாமத்தினால. அங்கிருந்து ஆவியான வந்ததுதான் ஃபுல்லா எப்படி இருக்கும் பாருங்க. ஆதியாகமம் 7-13, 7, 8, 9, 10, 11, 12, 7 வசனத்தில் முழு விதமான ஸ்டோரியும் கத்த சொல்லிட்டாரு பாருங்க. இருங்க, 7 வசனத்தில் துவக்கத்திலிருந்து ஆதிலிருந்து அந்த வரை 1000 வருஷம் அரசாட்சி வரை முடிச்சாச்சு. வேதவசனம் சத்தியம் முழு, வேதவசனம் சத்தியம் முழு. வேதவசனத்தை தேடி வாசிங்க, மாபெரும் சத்தியம் இது. ஹல்லேலூயா. அப்போ ஏன் இப்படிலாம் உண்டு? அங்கே ஜலமே இல்லை, பாவமே இல்லை. அப்போ நோவா யாருக்கு அடையாளம்? இயேசுக்கு. சொல்லுங்க, எங்கெல்லாம் வேதத்தில் ஒரு வார்த்தை 7 முறை வருதோ அதெல்லாம் இயேசுவுக்கு அடையாளம். நோவா எடுத்தீங்கன்னா இயேசு, அங்கே நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, டைம் இல்லை, 7 முறை வரும். பேழைன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அந்த பேழை 7 முறை வரும். பேழையும் இயேசுவுக்கு அடையாளம், நோவாவும் இயேசுவுக்கு அடையாளம். எங்கெங்கெல்லாம் வசனத்தில் 7 முறை எந்தெந்த வார்த்தை வந்தாலும் அது எல்லாம் இயேசுவுக்கு அடையாளம். 7 அப்படின்னாலே இயேசு. சொல்லுங்க, 7நாலே பூரணத்தை காட்டுறது. எப்படிங்க? ஆமாம், 7ங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு இஷ்டமான நம்பர். வேதத்தில் மிகவும் நல்ல நம்பர், புனிதமான நம்பர் 7. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ 7 எங்கெங்கெல்லாம் 7 முறை வசனம் ஒரே வார்த்தை 7 முறை வருதோ அது எந்த வார்த்தை வந்தாலும் அது இயேசுவை காமிக்கிறது. பழைய பாட்டினாலும் புதிய பாட்டினாலும் சரி. நீங்கள் வாசிக்கும் போது இதெல்லாம் ஒரு குழு கொடுக்குறேன். நீங்கள் வாசிக்கும் போது எதெல்லாம் 7 முறை வருதோ பார்த்துக்குங்க. அடிக்கடி வரதை நோட் பண்ணிங்கன்னா அங்கே இயேசு அங்கே இருப்பார். ஹல்லேலூயா. நோவா பேழையும் இயேசுவை காட்டுகிறது, நோவாவையும் இயேசுவை காட்டுகிறது. அப்போது இயேசு இந்த நோவா பேழைக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா யாருக்குள்ளே வந்துட்டோம்? இயேசுக்குள்ளே வந்துட்டோம். பூமியில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி இயேசுக்குள்ளே வந்தாச்சு. ஆமாம், நோவா பேழை காக்கப்பட்டதுனால, நோவா பேழைக்குனால அந்த நாம் இந்த நோவா பேழை எப்படி காக்கப்பட்டதோ, பேழைக்குள்ளே வந்து மக்கள் காக்கப்பட்டாங்களோ, எனவே நாம் இயேசுக்குள்ளே வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? காக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, பூமியில் எப்படி ஜலம் இல்லாமல் இருக்கும்? இது மட்டும் சொல்லிட்டு முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. பூமியில் ஜலம் எப்படி இல்லாமல் போகும்? எப்படி வற்றி போகும்? ஹல்லேலூயா. பைபிள்லாம் கிடையாதுங்க, என்னை தான் பாருங்கள். அங்கே இன்னும் வந்துருக்காதீங்க. ஆமென். பூமியில் எப்படி ஜலம் இல்லை போகும்? எப்படி சொல்லுங்க? எப்படி வற்றி போகும்? ஹல்லேலூயா. ஏதாச்சும் சரி, தண்ணி எப்படி வற்றி போகும்? வெய்க்கால் வந்தால் வற்றி போகும். அப்புறம் சூரிய ஒளி வந்தால் சூரிய ஒளி தான் வெய்க்கால். அப்புறம் அடுத்தது சொல்லுங்கள். ஏதாச்சும் பூமி தீல இழுத்துருமா? வற்றி போயிருமா வெயில் வரும்போது? சரி, அப்புறம் அப்போது வெயில் வரும்போது வெய்ய காலத்தில் சூரியத்தில் எல்லாம் வற்றி போகுது. அப்போனா அது என்ன கான்செப்ட்? என்ன எல்லோரும் சிஸ்டர்ஸ் தான் இருக்கீங்க. பாத்திரத்தில் சூடு தண்ணி வைக்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு டிவி நாடகம் பார்க்கும்போது தண்ணி கொஞ்ச நேரம் கவனம் இருக்குமா இருக்காதா? மேட்ரை முடிஞ்சிச்சுங்க. நீங்கள் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாத்திரம் டுக்குன்னு கோச்சி கடைசியில் பாத்திரம் ஓட்ட கருப்பாக போய் ஓட்டை விழுந்துடும்.
ஓட்டை. அப்போ பாத்திரத்துள்ள தண்ணி எப்படி வத்தி போகுது? சொல்ல நல்லா சொல்லுங்க. ஹீட்டு சொல்லுங்க. சூரியன் வந்தாலும் இது எல்லாத்துக்கும் மிக முக்கியப்பட்ட ஹீட்டு சொல்லுங்க. ஆமாம், கீழே அக்கினி எரிய எரிய ஹீட்டு எரிய தண்ணி வத்தி போகுது. நீங்கள் அந்நிய பாஷை பேசி அக்கினி பாஷை பேச 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 எல்லா பிரச்சனையும், பூமியில் இருக்கிற எல்லா பாவமும் ஒழிஞ்சு போயிடும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறி போயிடும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பாவ பழக்க வழக்கம் எல்லாம் மாறி போயிடும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேச பேச எப்படி தண்ணி வத்துதோ, ஹீட் ஆக ஆக எப்படிங்க, நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், பூமியில் ஆட்டோமேட்டிக்காக துன்மார்க்குன்னு குறைஞ்சி துன்மார்க்குன்னு இல்லாமல் போயிடுவான். தண்ணி எப்படி இல்லாமல் போதும்போது அப்படி எல்லாமே இல்லாமல் போயிடும். இல்லாமல் போனால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக யார் வருவா? குறைய துன்மார்க்கும் குறை யார் என்றாவா? துன்பா குறை யார் என்றாவா? சொல்லுங்க. எப்படிங்க? ஆவியானவர். அப்புறம் என்ன செய்வாரு? சபையை பசுப்படுத்தி கொண்டு போயிரு. தண்ணி குறையும் போது புறா வாயிலிருந்து என்ன வந்துச்சு? ஒளிவல். தண்ணி குறைஞ்சோன்னு, தண்ணி இல்லாமல் போச்சுன்னா என்ன வச்சுக்கோங்க, தண்ணி குறைந்தது. அப்புறம் தண்ணி இல்லாமல் போகும்போது 1000 அரசாட்சி. ஹல்லேலூயா. அப்போது தண்ணி குறையணும்னா உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஜீவியத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இந்த போராட்டம், பிரச்சனை, பாவம், கவலை, கண்ணீர், இது எல்லாமே தண்ணிக்கு என்ன செய்யணும்? ஜலத்துக்கு அடையாளம். இது எல்லாம் அடையாளம். இதெல்லாம் மாறணும்னா ஹீட் அடிக்க. எப்படிங்க? ஹீட் அதிகப்படுத்து. ஆமாம், அந்நிய பாஷை 2 மணி நேரம் பேசு, 3 மணி நேரம் பேசு, 4 மணி நேரம் பேசு, 8 மணி நேரம் பேசு, பேசிக்கிட்டே இரு. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இரு. அங்கே அந்நிய பாஷை பேச 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 ஹீட் அடிக்க 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 எல்லாம் வத்தி போயிடும். ஆட்டோமேட்டிக்காக தேவனும் படி வந்துடுவார். ஹல்லேலூயா. பூமி தண்ணி வட்டி போச்சுன்னா 1000 வருஷம் அரசாட்சி தான் வரணும் கிடையாது. இப்பமே உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாயிரும். இந்த வார்த்தை திரும்பி வாசிங்களேன். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் எது எது மேயும், எது எது இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பசுவும் அது மட்டும் வாசிங்க, டக்குன்னு முடிப்போம். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். அதுக்கு மேல வாசிங்களேன். மேல வசனம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். யோசித்து பாருங்க, எதாச்சும் ஜாயிண்டா இருக்குமா? ஆமா. இவன் வந்தா அவன் திரும்பி போயிடுவான். அப்பா வந்தா பையன் காணாம போயிடுவான். பையன் வந்தா அப்பா காணாம போயிடுவான். அப்பா எங்கேயோ போயிடுவாரு. சரிங்களா? அப்படி எல்லாம் சேர்ந்து வந்தால் அங்கே சுத்தம் சோழி, ஒரே சண்டையாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, சமாதானமாக எங்கேயுமே இருக்காது. அவங்க பேசுறது, இவங்க பேசுறதில்ல. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மச்சான், பங்காளி எல்லாம் ஒரே சண்டை பிரச்சனை. எல்லாம் கிறிஸ்டினாக இருப்பாங்க. எல்லாம் ஒரே பிரச்சனை, ஒரே குழப்பமாக இருக்குது. என்னன்னு தெரியல. அப்படின்னா அங்கே என்ன இல்லை? ஹீட் அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. ஹீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இங்கே ஹீட் ஆக 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 இங்கே ஜலமும் எல்லா பிரச்சனையும் சமாதானம் உண்டாயிரும். எல்லாம் அங்கே அப்படியெல்லாம் கூடி வாழ்கிற மாதிரி ஆயிரும். 1000 வருஷம் தான் கூடணும் இல்லை. எப்பவுமே உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாயிரும், ஒரு சந்தோஷம் உண்டாயிரும். சிங்கம் தான், புலி தான், கரடி தான், ஓனாய் தான், ஆட்டுக்குட்டி தான், விரியம் பாம்பு தான், கட்டு விரியம் தான். ஆனால் என்ன செய்யாது? அதாவது சுவாவத்தை அது காட்டாது. எல்லா தேவ சுவாவத்துக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. நீங்களா இந்த குடும்பமா இப்படியா இருக்கீங்க? பா, என்ன பெரிய காரியம். அதுக்கு என்ன காரணம்? தண்ணி இல்லாம போகணும், வத்தி போகணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி வத்தணும்னா, தண்ணி இல்லாம போனா என்ன செய்யணும்? ஹீட் அடிக்கணும். எது ஹீட்டு? அந்நிய பாஷை, அக்கினி பாஷை. எப்படிங்க? அக்கினி பாஷை. அதுக்கு பேர் வந்து அக்கினி பாஷை. அது பேச பேச உங்கள் உடம்பே ஹீட் ஆகும். தெரியுமா? சில சமயம்
சூடாகும் பாருங்க, அதுதான். அப்போ அந்த பேச பேச சூடாகுதா, அப்போ நான் பேசிட்டு சூடு அப்படி நாமே சோதரம் அப்போ இன்னும் அடிக்கணும், சூடு அடிக்கணும். இந்த சூடு என்ன ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாயணும், குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பங்களாக பாய ஆரம்பிக்கணும். அப்போ இது அப்புறம் தேசத்துக்கு பாயும், ஒவ்வொரு சபைக்கு பாயும், ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்கு பாயும். அது அதிகமாக செய்யணும். எப்படிங்க? அதிகமாக செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாயிரும். மாமனார் மாமியார் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பங்காளி அண்ணன் அக்கா எல்லாரும் ஒரே ஐக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்? பாவம் அங்க இருக்காது. பாவம் அங்க எந்திரிப்போமா? சமயமாயிடுச்சு. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். ஓ ராபா உஷாக்கா டாலா தீனி மாராம் தாமானி அங்கடலா திதி ஹந்து டபன ஹந்த நகட திஹுந்து நானியா. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரபாலா ஷகடா பாலா ரகடா பாலா தூரா பானா ரிஹந்தினா ஹத்தனா நீ ரிஹந்தடா பாலா ஹங்கடா லதிதியமனா நௌதுனானியா. கொஞ்ச நேரம் அக்னி பாஷை பேசுவோமாக. நேரே ஹங்கடா பாலோ ருஹதி திபிட கடாதனானியா லேரே கட்டாலா ஷகா டகா லகா ரகடா திடாபானா ருதுடா பாலா ஹந்தடே கடதினானி ஓரி பாலா பா ஷகடா பாலா ரிஹந்தி திபினி நிகடதா நெகடி பாலா தீந்தனமா ஹந்தடே பிலே கடதினே மந்துடமனா ரேபே லேரே ஹங்கா டாலா ரோகோட்டோ நிமா ரகா லகா டிதா நானா தீனா மானா ஷகா லா தீனா. ஹalleluya. ஜெபிக்க ரிபாலா ருஹோ துடி பிடி அங்கடா பாலா ரதி தியமானா. ஓ ராகா ஷகா டகா லகா ரா. அன்னி பாஷை பேசிட்டே இருப்போம். பேசுங்க 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 பேசுங்க. அன்னி பாஷை பேசிட்டே இரு. அக்கினி பாஷை பேசு. நீ பேச பேச குடும்பத்துல பெரிய ஐக்கியம் உண்டாயிரும், பிரிவினெல்லாம் போயிரும். ஆவியானவர் சொல்றாரு, இந்த ராத்திரி வேளையில வந்து நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. இந்த வார்த்தை கேட்ட நீங்க உங்க குடும்பம் இன்னிலிருந்து ஒரு பெரிய சமாதான நதியை போல ஓடுமே சுவிநாமத்தினால. ஷேகேரி பலாரா உத்தடலா ஹதாய் திபாகடலா ஆட்டோனா ஹந்தமானானா ஷேகடலா உதிபி ரந்தடமனா ஹந்தடி பிடகலதனானியா லேபேரே ஹந்தலா ரோகோட்டோ ஷிடிபிலா பலாரா ஹடபா உத்தடே ரிக்கடனமா டான் துடிபினா துடிபினா ஷகடலா கடலா கடனாமா துடிபிதே அந்துடிபினானியா லேரே ரிஹா கடலா ஹதாலா ரிபா போனா மா ஷபோலி பாபோனா திபிதி ஹங்கபல ருபிதி பல திதிமினமா நகடபாலா துடிபிலே ஷகடபாலா துடபாகா துடகட்டா ஏரிரா கரலரனனனனி ஓர மமக சுகதோ திபிதி ஹத்துனா மமனா துடியத்தே திபரபௌ திபிதி யபானா மகட்டோ திபிதி பல கதுடிபிதி கதனமனா திபில பௌரி கதுடிபிதி கனபல கடா நதியை போல பாய்வதாக சந்தோஷம் சமாதானம் இளைப்பாறுதல் நதியை போல பாய்வதாக நதியை போல பாய்வதாக. தேவனே மானா ரோபாலா பாலா ரோகோ டபாலா நீகே டேகே மன 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 கத்துடா திபிதி கடவல கத்துடா திபிதி மினி கத்துடா மன கத்துடி பிதி 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 மனாலியா திபிதி கடவகட திபிதி கடவல கட மௌத் திபிதி கட நமக்கட லாதிதி கட நாமாலியா திபிதி மனம் திபிதி கட திபிதி கட மன திபிதி கடானியா டேகே திமா சிக்க சுடபல கத்தி திரி 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 திபிதி மக்கட திபிதி கத்துடி மேமே முமக்க புலி பிதி புலி பிதி கவல பலான பலான நிகிதா துரபிலே நிகிடு துனபுடு நிச்சிட துரபல சடல கடபல கத்துடா நிகிலே கடபல கத்துடா திபி நமனால கத்துடி பிதி கத்துடா பலார கட்டனா மனா ஹalleluya ஏமே நோ ரோபோ நி மானா ரோஹா திபி பிலானி. நன்றி ஆண்டவரே. ஜெபமுமா அன்பின் பரலோக பிதாவை முது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோட துதிக்கிறோம். கேட்ட சத்தியத்திற்காக நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே கத்தாவை நாங்கள் அக்கினி அபிஷேகத்தினால ஆண்டவரை நிறையும் போது கத்தாவை எப்படி ஜலம் வற்றி போகிறதோ அப்படியே நாங்கள் அக்கினி அபிஷேகத்தினால நிறைந்திருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மறைய பண்ணுகிற தேவன் எங்களுக்கு உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதுமே ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருக்கும்படியான கத்தாவை பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் வந்தவர்களுக்கு கொடுத்ததற்காகவே நன்றியோடு
நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய சத்தியத்தை அறிந்து கொண்ட கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் அவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெப கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசியமா மறவாதே. நம்ம கர்த்தரை இயேசு கிருபையும்